Assalamualaikum, welcome back to my channel Dazzling Dubai. This is Siva Jasmine. ஸோ இன்றைக்கி ஒரு சப்பாத்திக்கு ஒரு அருமையான டிஷ் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஐ பீன்ஸ் கறி. இது தமிழில் வந்து காராமணி கறின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணியிருக்கேன். தென் ஒரே ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் சிறிதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு வந்து மல்லி இலை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த காராமணி கறிக்கு வந்து நான் காராமணி வந்து 3 hours பிஃபோர் நான் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதை பாயில் பண்ணி செப்பரேட் பவுலில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு என்னென்ன கறி மசாலா பொருட்கள் தேவைன்னா மஞ்சள் தூள், ஜீரகம், பெருஞ்சீரகம், தென் கடுகு, கரம் மசாலா. ஸோ இது வந்து முக்கியமான மசாலாஸ். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அது கூட வந்து காஷ்மீர் வந்து சில்லி பவுடர் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போதும் உங்களுக்கு அந்த கலர் கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த கறிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் இன்னும் கொடுக்கணும்னா கோகனட் ஆயில். ஸோ கோகனட் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். அட் த சேம் டைம் வந்து நல்லா கறி வந்து நல்லா மணமாகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இதில் ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு இது கூட இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து கோகனட் ஆயில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வந்து கோகனட் ஆயில் இது கூட வந்து ஜீரகம் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். தென் சோம்பு, ஜீரகம், கடுகு. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தட்டி வச்சுருக்கீங்க இல்லையா இஞ்சி பூண்டு, அதையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நல்லா வந்து அந்த இஞ்சி பூண்டு வதங்கினா தான் அந்த பச்சை வாசனை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அந்த கறியிலேருந்து உங்களுக்கு போகும். ஸோ வந்து உங்களுக்கு அந்த சீரகம், சோம்பு, அந்த இஞ்சி பூண்டோட இந்த பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் நீங்கள் இது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை நான் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா என்ன பண்ணுறேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா வதங்கணும். ஸோ வந்து வெங்காயம் நல்லா வதங்கினா தான் கறி இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா உங்களுக்கு சீக்கிரம் வதங்கினா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நீங்கள் நல்லா அதை வதக்கி விடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வதங்கிடும். ஸோ இது கூட நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஒரு கொஞ்சோண்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எடுத்து ஒரு பேஸ்ட் மாதிரி நான் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜார் எடுத்து இதில் வந்து கொஞ்சோண்டு வதக்குன அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் ஜாரில் போட்டுட்டு இது கூட வந்து அந்த பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காராமணி பிளாக் ஐ பீன்ஸ் அதுவும் நான் கொஞ்சம் போட்டு அதையும் நான் பேஸ்ட்டை நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா இது வந்து கறி கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்காக தான். சரியா? ஸோ வந்து இப்போ மசாலாஸ் என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்ல மாதிரி மஞ்சத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், இந்த மசாலாலாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அது கூட அந்த மசாலாஸ், அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வந்து வதங்கணும். வதங்கினா தான் வந்து உங்களுக்கு அந்த மசாலா ஸ்மெல் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாயில் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்க அந்த காராமணியை வந்து நம்ம இது கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் சேர்த்து நல்லா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காராமணி கூட வந்து அந்த கிரேவி வந்து நல்லா வந்து அதில் அப்சர்வ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன ஆகும்னா நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா வெங்காயம், தக்காளி, காராமணி சேர்த்த ஒரு பேஸ்ட் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கோகனட் வேணும்னு நினச்சா கூட நீங்கள் கோகனட்டை சேர்த்து நீங்கள் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கோகனட் வேண்டாம், ஏன்னா நான் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கனால நான் வந்து வெங்காயம், தக்காளி இது கூட அந்த பாயில் பண்ணி வச்ச காராமணி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி இந்த கறியோடு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அந்த கறியோட கன்சிஸ்டன்சி. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு கறி வந்து நல்லா திக்காகணும். அதுக்கு நீங்கள் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 15 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கறி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் கறி வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ வந்து உங்களுக்கு எவ்வளோ கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ, இப்போ சில பேர் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியாக கேட்பாங்க, சில பேர் வந்து இன்னும் திக்கான கறி வேணும்னு சொல்லுவோம், அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு நான் என்ன பண்ணேன் லிட்டில் ஒரு ப்ரௌன் சுகர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஏன்னா வந்து கறி வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்கா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். அது ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ப்ரௌன் சுகர் வேண்டாம்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கர்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு பவுலில் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ சூப்பரான ஒரு காராமணி கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சப்பாத்திக்கு ஒரு அருமையான டிஷ்ஷு. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் டாஸ்லிங் துபாய்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் உள்ள ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.